ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பக்தியோட வாழக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீதி நேர்மையோட இருக்கணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. தன்னை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க. பசி பொறுக்க முடியாதவங்க. கடல் கடந்து போயிட்டு வேலை செய்யக்கூடியவங்க. உயர்கல்வி பெற்றவர்கள். இந்த ஒரு குரு பயிற்சி அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாறுறார். ராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால ராசியையும் 9ஆம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது மூலயமா என்ன பலன் கிடைக்கும்னா, குருவோட இந்த பயிற்சியால விடாமுயற்சியோட செயல்படக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை தக்க வச்சுக்க முடியும். வெளியூர் பயணத்தை அதோட பயன் அறிந்து மேற்கொள்றது அவசியம். வீடு வாங்க தடை, மனை வாங்க தடை, சுப காரியம் செய்வதற்கான தடை, இது எதுவா இருந்தாலும் கடந்த 1 வருஷ காலமா இருந்திருக்கும். இனிமே அது மாறும். வீடு வாகனத்துல பெறக்கூடிய வசதி தொடர்ந்து கிடைக்கும். சில பேர் கடன் வாங்கி புதிய வீடும் வாகனமும் வாங்கக்கூடிய யோகம் பெறுவாங்க. உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையானதை என்ன தேவையோ அதை செய்து கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. படிப்பு, வேலை வாய்ப்புல சிறப்பா செயல்பட முடியும். பூர்வீக சொத்துக்கள்ல சுமாரான அளவு வருமானம் வரும். உடல்நிலை திருப்திகரமா இருக்கும். சிரமம் குறைந்து வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்கும். வழக்கு விவகாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சமரச தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். கணவன் மனைவிக்கு இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் சார்ந்த வகையில உங்க இலக்கை அடைவதற்கான நல்ல முயற்சி உங்களிடம் பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் அம்மன் வழிபாடு. இது உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் போக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியை உண்டாக்கும்.